வணக்கம் சென்னை கோச்சிங் சென்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரீவியஸ் டாப்பிக்கோட கண்டினியூவேஷன் தான். என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் ஆர்டிகல் 245 to ஆர்டிகல் 255, லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப் அதுதான் 245 to 255, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் 256 to 263 பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப். ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அதோட ஆர்டிக்கல் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 268 to 262 ஆர்டிக்கல் 268 to ஆர்டிக்கல் 293. சரத்து அல்லது உறுப்பு 268லேருந்து 293 வரைக்கும் இருக்குது. இது 12வது பகுதியில் வருது, பார்ட் 12ல் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய சப்டாபிக்ஸ் பார்த்தோம். லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அதுபோல் ஃபினான்ஷியல் ரிலேஷனும் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயும் சில அடிஷ்னலான சில ஹெட்லைன்ஸஸ் இருக்குது. அது என்னதுன்னு பார்க்கலாம். மேஜராக பார்த்துக்கிட்டேங்க அப்படின்னா ரெண்டெண்ணம். ஒன்று அலோகேஷன் ஆஃப் டாக்ஸிங் பவர். எப்படி லெஜிஸ்லேட்டிவ் பவர், எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி டாக்ஸேஷன் பவர்லையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இடையில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரித்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இருந்த மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எங்கே அதிகாரம் இருக்குது யூனியன் லிஸ்ட்டில், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எங்கே அதிகாரம் இருக்குது ஸ்டேட் லிஸ்ட்டில். ரெண்டு கவர்மெண்ட்டுக்குமே பொதுவாக அதிகாரம் இருக்கக்கூடியது கன்கரண்ட் லிஸ்ட்டான பொதுப்பட்டியலில். இப்படி அதிகாரங்கள் இந்த யூனியன் லிஸ்ட்டில் எத்தனை அதிகாரங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் டேக்ஸ் விதிக்க முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டேங்க அப்படின்னா 15 அதிகாரம் இருக்குது. மொத்தம் 15 அதிகாரம். புரிஞ்ச யூனியன் லிஸ்ட்டில் 15 அதிகாரங்களில் 15 சப்ஜெக்ட்ஸில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் டேக்ஸ் விதிக்க முடியும். ஸ்டேட் லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சென்ட்ரல் லிஸ்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இன்கம் டேக்ஸ். ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 20 அதிகாரங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் டேக்ஸ், வீட்டுக்கு நம்ம வாட்டர்லாம் கட்டுறோமோ, தண்ணி வரி அதெல்லாம் கட்டுறோமா இல்லையா, வாட்டர் டேக்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் விதிக்கக்கூடியது. ரெண்டுமே விதிக்கக்கூடிய டேக்ஸஸ் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும். இது போக ரெசிடுவரி பவர் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது எந்திர அதிகாரங்கள் அப்படின்னு ஒரு விஷயம். இந்த எந்திர அதிகாரங்கள் யாருக்கிட்ட இருக்குது? இந்த எந்திர அதிகாரங்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்கிட்ட இருக்குது. அப்போ பார்லிமெண்ட்டால் தான் என்ன பண்ண முடியும், இதில் சட்டம் கொண்டு வர முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன, அது என்ன ரெசிடுவரி பவர்ஸ், கிஃப்ட் டேக்ஸ், பரிசு வரி அப்படின்னு ஒரு வரி இருக்குது. வெல்த் டேக்ஸ், ஸோ வந்து செல்வம் மீதான வரி. ஒரு அளவுக்கு மேலே செல்வம் குவிக்கக்கூடாது. அப்படி ஒரு அளவுக்கு மேலே வெல்த் இருந்துச்சு அப்படின்னா வெல்த் டேக்ஸ். எக்ஸ்பெண்டிச்சர் டேக்ஸ், அதிகமான செலவுகள் என்ன ஆகும், பணவீக்கத்தை உருவாகும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் டேக்ஸ் டேக்ஸ் அதிகமாக செலவழிக்க டேக்ஸ் அதிகமாகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, டேக்ஸை கம்மி பண்ணுவாங்க. ஸோ வந்து இது என்னாகும், இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தும். ஸோ இங்கே நம்ம தேவையில்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். ஸோ கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து டேக்ஸ் லெவி பண்ணுறது, அதாவது டேக்ஸ் விதிக்கிறதுலையும் சரி டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுலையும் சரி எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்குது பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும். பவர் யாருக்கு எந்தெந்த டேக்ஸில் பவரை விதிக்க முடியும், யார் கலெக்ட் பண்ண முடியும், அதன் அடிப்படையில் தான் மொத்தமாக வரக்கூடிய அந்த டேக்ஸை வந்து என்ன பண்ண முடியும், கலெக்ட் பண்ண முடியும் அண்ட் வந்து லெவிட் பண்ண முடியும். புரிஞ்சா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் சரி, ஸ்டேட் கார்பரேஷனில் வேலை பார்த்தாலும் சரி, சென்ட்ரலில் வேலை பார்த்தாலும் சரி, ஓவராலாக எல்லாருக்குமே இன்கம் டேக்ஸை விதிக்கிறது யார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய நெட் ப்ரொசீட் அப்படிங்கிறது மொத்த வருமானம், இந்த இன்கம் டேக்ஸ் மூலமாக வரக்கூடிய மொத்த வருமானம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இடையில் என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டட், இந்த அசைன்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ட் ஃபார் ஃபினான்ஷியல் ரிலேஷன். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டால் எங்கெல்லாம் வந்து டேக்ஸ் விதிக்கலாம், ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ், ப்ரொஃபஷன் தொழில் வரி, ட்ரேட் வணிக வரி, எம்ப்ளாய்மெண்ட் தொழில் வரி, இந்த மாதிரியான இடத்துல அவங்களால என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக வரி விதிக்க முடியும். ஆனால் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே அந்த டேக்ஸ் வந்து போகக்கூடாது. அப்படின்னா ஒரு பர்சன் இப்போ வந்து ஒரு பர்சன் கட்டக்கூடிய டேக்ஸ் வந்து 2500 விட்டு அதிகமாக போகக்கூடாது. இப்போ ஒரு கம்பெனிக்கு தான் நீ டேக்ஸ் விதிக்கன்னு வச்சுக்கேன், அதோட மொத்த டேக்ஸை எடுத்து ஒரு பர்சனை மொத்த டேக்ஸையும் எடுத்து
அதை வந்து மொத்த எம்ப்ளாயரால் நீ டிவைட் பண்ணும்போது என்ன நடக்கக்கூடாதுன்னா ஒரு பர்சனுக்கான டேக்ஸஸ் வந்து 2500 விட்டு நாட் எக்ஸீட் தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. புரிஞ்சா? அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு குட்ஸ் ஒரு பொருள் இருக்குது, அதை சேல்ஸ் பண்ணலாம், அல்லது பர்ச்சேஸ் ஒரு பொருளை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அல்லது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேக்ஸஸை விதிக்க முடியும். ஆனால் எல்லா பொருளையும் டேக்ஸ் விதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. சில ரெஸ்ட்ரிக்ஷனை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் வந்து ஒரு பர்ச்சேஸோ சேலோ நடக்கிறது அப்படின்னா இப்போ தமிழ்நாடு என்ன பண்ண முடியாது அப்படின்னா கர்நாடகாவில் நடக்கக்கூடிய சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் மேலே பண்ண முடியாது. கர்நாடகா என்ன பண்ண முடியாது அப்படின்னா மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் மேலே பண்ண முடியாது. புரிஞ்சு? அப்போது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே தான் அதிகாரம் இருக்குது, ஸ்டேட்டை விட்டு வெளியே அதிகாரம் இருக்குது. இப்போ நான் தமிழன், நான் கர்நாடகாவில் போய் வந்து ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா த பர்சன் ஹூ பிலாங்ஸ் டு தமிழ்நாடு பட் ஹி பர்ச்சேஸ் some of the goods from the Karnataka. The Tamil Nadu government has no power to levy a tax on him. புரிஞ்சா? அப்படின்னா என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒரு பர்சன் தமிழ்நாடு சேர்ந்தவர், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கர்நாடகாவில் போய் ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அப்போ இவர் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால என்ன பண்ண முடியாது, டேக்ஸ் விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா த டாக்ஸேசிங் பவர் நாட் இன் த அவுட் சைட் ஆஃப் த டேக்ஸ், அதாவது இந்த பொருள் டேக்கிங் பிளேசஸ், எந்த இடத்துல பொருளை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல டேக்ஸ் விதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்போ வந்து பார்த்துக்கிட்டே அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து தூத்துக்குடி மாவட்டம் இருக்குது, அங்கே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து போர்ட்டில் நடக்குது. அப்போ அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து வணிகம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது, அங்கே வந்து டேக்ஸை வந்து அந்த பொருட்களுக்கு மேலே டேக்ஸை வந்து விதிக்க முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இண்டர் ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், அதாவது ஒரு பொருள் வந்து ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட் வரும். அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து எங்கே போகும், கர்நாடகா போகும். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பொருள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும். ஸோ இப்போ இந்த ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே 2 ஸ்டேட் இல்லைன்னா மோர் தென் 2 ஸ்டேட்ஸுக்கு இடையில வந்து ஒரு ட்ரேட் அண்ட் காமர்ஸ், அதாவது வணிகம் மற்றும் வாணிபம் நடக்குது அப்படின்னா அங்கேயும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியாது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரால் டேக்ஸ் விதிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் அவுட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு மேலே, ரெண்டாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஒரே அந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 ஸ்டேட் அல்லது ஒரு ஸ்டேட்டுக்கு இடையில் நடக்கக்கூடிய ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மேலே என்ன பண்ண முடியாது, அந்த ஏன்னா ட்ரேட் எக்ஸ்போர்ட்னா இம்போர்ட்னாலும் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ், ட்ரேட் அண்ட் காமர்ஸ்னாலும் பர்ச்சேஸ் அண்ட் ட்ரேட் ஆஃப் குட்ஸ். அவுட் சைட் இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா? அதுக்கப்புறம் வேறு எங்கே பண்ணக்கூடாது அப்படின்னா இன்டர் ஸ்டேட், அதாவது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் நடக்கும். பார்லிமெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டேட்டுக்குள்ளே தான் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் நடக்குது. ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே தானேப்பா நடக்குது, அதில் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் இது முக்கியமான ஒரு விஷயம். இந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸுக்கு பண்ணதுக்கு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு ஸ்டேட் பார்லிமெண்ட் சொல்லிச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது. ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எங்கெல்லாம் டேக்ஸ் விதிக்கலாம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனில் விதிக்கலாம். அதாவது எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் வரும். ஸோ டிஸ்காம் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிட்ட தான் உங்களுக்கு எல்லா பவர் ப்ரொடியூசிங் யூனிட்டும் இருக்குது. இப்போ என்டிபிசியாக இருக்கும், நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷனாக இருக்கணும், என்பிசியாக நியூக்ளியர் பவர் கார்பரேஷனாக இருக்கட்டும், ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் கார்பரேஷனாக இருக்கட்டும். ஸோ அது எல்லாம் மோஸ்ட்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிட்ட தான் இருக்கும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிட்ட இருந்து என்ன பண்ண முடியாது, அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னால எலக்ட்ரிசிட்டியை கன்சம்ஷன் பண்ணுறது சேல்ஸ் பண்ணுறதுல வந்து டேக்ஸ் விதிக்க முடியாது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து கன்சம்ஷன் பண்ணுறது சேல்ஸ் பண்ணுறது வந்து டேக்ஸ் விதிக்க முடியும். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட டிஸ்காம் இருக்குது, ஸ்டேட் மேட்டூர் அணை இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது. மேட்டூர் அணையிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்க. அப்போ அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு விஷயம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ அதாவது எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தாலுமே எல்லா பப்ளிக்ஸுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை கன்சூமர்ஸுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் வந்து கன்சம்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சம்ஷன் பண்ணாலுமே அந்த கன்சம்ஷன் மேலே ஸ்டேட் கவர்மெண்ட்டால் டேக்ஸ் விதிக்க முடியும். ஆனால் 2 இடங்களில் அவங்க விதிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று எங்கே அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதாவது
சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சியூம் பண்ணுது. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சியூம் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி மேலே உங்களால் விதிக்க முடியாது. இன்னொன்று, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரயில்வேஸை மெயின்டெனன்ஸ் பண்ண, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சம்ஷன் பண்ணுறா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டியை கன்சம்ஷன் பண்ணால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா டேக்ஸ் விதிக்க முடியாது. ரெண்டாவது, ரயில்வேக்காக வாங்குறாங்க அப்படின்னாலும் டேக்ஸ் விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. புரிஞ்சா? இது போக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து எப்போ வந்து டேக்ஸ், இது போக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து எப்போ வந்து டேக்ஸ் விதிக்கலாம் அப்படின்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து எப்போ டேக்ஸ் விதிக்கலாம், இது போக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்ன அப்படின்னா வாட்டர் ஆர் எலக்ட்ரிசிட்டி எங்கே அப்படின்னா ஒரு ஸ்டேட்டு கீழே ஒரு 2 ஸ்டேட்டு இருக்கும், அது இல்லைன்னா ஒரு ஸ்டேட் இருக்கும். அந்த ஸ்டேட்டு கீழே பார்த்தா ரிவர் வேலினா என்னது, ஆற்று பள்ளத்தாக்குகள் இருக்கும், அல்லது இன்டர்ஸ்டேட் ரிவர் இருக்கும், 2 மாநிலங்களுக்கு இடைப்பட்ட நதிகள். இதுக்கு இடையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிசிட்டியோ இல்லைன்னா வாட்டர் கன்சம்ஷனோ அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சு, இல்லை எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணி வச்சு எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ணி வச்சு ஜெனரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட் வந்து ஒரு அத்தாரிட்டியை வந்து நியமிச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில வந்து ஒரு காவேரியுடைய தாக்கம், காவேரி பிரச்சனை வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும். அப்போ சென்ட்ரல் பார்லிமெண்ட் மூலமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்போவே சொன்ன ஆர்டிகிள் 262 என்ன அப்படின்னா ரிவர் பிரச்சனையை தீர்த்து வைக்க கோர்ட்டை தள்ளி பார்லிமெண்டால் வந்து ஒரு நடுவர் தீர்ப்பாயத்தை அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை பார்லிமெண்ட்டுக்கு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு. அப்போ அந்த இன்டர்ஸ்டேட் வேலி இன்டர்ஸ்டேட் வேலி அல்லது வாட்டர் வேலி இருக்கும் தெரியுமா, அந்த வாட்டர் வேலி சம்மந்தமான விஷயத்தில் எலக்ட்ரிசிட்டியோ வாட்டர் அது ரிலேட்டடான விஷயத்தில் ஸ்டேட் கவர்மெண்டால் டேக்ஸ் விதிக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட பில் வந்து ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கிட்ட போய்கிட்டு அவருடைய அசண்ட்டுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மேலே விதிக்க முடியும். ஓகே. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸ் ரெவன்யூ. டேக்ஸ் அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸ் ரெவன்யூ அப்படிங்கிறது என்ன சொல்லப்படுது அப்படின்னா வரிகள் மூலம் கிடைக்கும் வருவாயினுடைய பகிர்வு முறைகளை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 விதமான கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஒன்று 80வது அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம் 2000, 80th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2000, 88th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003, 88வது சட்ட திருத்தம் 2003. இந்த ரெண்டும் வந்து அந்த டேக்ஸ் ரெவன்யூவை வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன சேஞ்சஸை தான் இவங்க கொண்டு வந்தாங்க. அதுதான் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆர்டிகிள் வந்து எப்படி டாக்ஸேஷனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு ஜுரிஸ்டிக்ஷன் மூலமாக பகிர்ந்து கொடுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் 268. இந்த ஆர்டிகிள் 268 என்ன சொல்லுது அப்படின்னா டாக்ஸஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த ஆர்டிகிள் 268 சரத்து 268க்கு கீழே வரக்கூடிய அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்டால் மட்டும்தான் டேக்ஸை வந்து விதிக்க முடியும். ஆனால் அந்த டேக்ஸை விதிக்கக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அதை அதாவது சேகரிக்கக்கூடிய அதிகாரம் அப்ராப்ரியேட்டட், அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அதிகாரமும் ஸ்டேட்ஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா? ஒன்லி லெவிட் தான், கலெக்ஷனும் அப்ராப்ரியேஷனும் யாருக்கு கிடையாது, ஸ்டேட்ஸுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னலாம் அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி ஆன் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா நீங்கள் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு ஒரு உத்தரவாதத்துக்காக ஒரு பத்திரத்தை கொடுக்குறது, பின்னாடி நான் இது தாரேன், காசு தாரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதில் ஸ்டாம்பை டியூட்டி இருக்குது. ஸ்டாம்பை டியூட்டி அப்படின்னா நீ எத்தனை ரூபாக்குள்ளே பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை கொடுக்க, நீங்கள் பத்திரம்லாம் வாங்கியிருப்பீங்க, அது செக் தெரியும். இன்றைக்கி ஒரு செக்கு தருவாங்க, அந்த செக்கை போய் நம்ம கொடுக்குறோமா இல்லையா? ஸோ அந்த செக்கு மேலே வரக்கூடிய டேக்ஸஸ், ப்ராமிசரி நோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இன்சூரன்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் மேலே வரக்கூடிய விஷயங்கள். இது போக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நார்காட்டிக்ஸ், ஆல்கஹால், இது மேலே இருக்கக்கூடிய எக்ஸைஸ் டியூட்டிஸ் அப்படின்னா கலால் வரி வந்து நார்காட்டிக்ஸ் மேலேயோ கலால் வரியை விதிக்கக்கூடிய, அது கலால் வரின்னு வந்தாலே அந்த கலால் வரியை விதிக்கக்கூடிய அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. அது எந்த ஒரு பொருளாக இருந்தால் மெடிக்கல் பர்பஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேரிவேராக இருக்கட்டும், பேரிவேர் விச் மீன்ஸ் டாய்லெட் ஐட்டம்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் எக்ஸைஸ் டியூட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் கண்ணை மூடிட்டு எழுதலாம். புரிஞ்சா? இந்த மொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிக்கக்கூடிய இந்த டாக்ஸஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வராது. ஏன் இந்த ஆர்டிகிள் 268 விதிக்கக்கூடிய விஷயங்கள் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வராது அப்படின்னா
சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிக்கிறதே தவிர அது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதை கலெக்ட் பண்ணுது. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இடையும் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கன்சாலிடேட் ஃபண்ட் இருக்கும். ஓகே, அடுத்து ஆர்டிகிள் 268A அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிகிள் 268A அப்படிங்கிறது சர்வீஸ் டேக்ஸ். இந்த சர்வீஸ் டேக்ஸை வந்து ஆர்டிகிள் 268 அமெண்ட்மெண்ட் பண்ணி ஆர்டிகிள் 268A அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது எதை சொல்லுது அப்படின்னா சர்வீஸ் டேக்ஸ், சேவை வரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. அதுதான் இன்றைக்கி என்னவா மாறி இருக்கு அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸாக வந்தாச்சு. ஆர்டிகிள் 268 268A எல்லாமே கம்பைண்ட் ஆகிடுச்சு. இது சர்வீஸ் டேக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் லிவி பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணுறதும் அப்ராப்ரியேட் பண்ணுறதும் புரிஞ்சா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த சேவை சர்வீஸ் டேக்ஸை விதிச்சிருவாங்க. அதை கலெக்ட் பண்ணுறது அண்ட் அப்ராப்ரியேட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே வந்து கலெக்ட் பண்ணி அப்ராப்ரியேட் பண்ணுவோம். அவங்களுக்கு எதில் கலெக்ட் பண்ணலாம், எப்படி அப்ராப்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் சொல்லப்பட்டிருக்கு. சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் என்னது, சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் விதிக்கிறாங்க. ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கலெக்ஷன் அண்ட் அப்ராப்ரியேஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஆனால் எப்படி கலெக்ஷன் பண்ணணும், எப்படி அப்ராப்ரியேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்லிமெண்ட். ஓகே, அடுத்து ஆர்டிகிள் 269. இந்த ஆர்டிகிள் 268 ஆர்டிகிள் 269 இந்த ஆர்டிகிள் 269 என்ன சொல்லுது அப்படின்னா டாக்ஸஸை வந்து ஆர்டிகிள் 269 என்ன சொல்லுது அப்படின்னா டாக்ஸஸை வந்து லெவி பண்ணுறதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், கலெக்ஷன் பண்ணுறதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், விதிக்கிறதும் மத்திய அரசு தான், அதை கலெக்ஷன் பண்ணுறது மத்திய அரசு தான். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து அசைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒதுக்கிறாங்க, இவ்வளோ பங்குப்பா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எதுலெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்டர் ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை நாம் அலோகேஷன் ஆஃப் டாக்ஸிங்ஸ் பவரில் பார்த்தோமா இல்லையா, அதில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா டாக்ஸஸ் விதிக்கிறதுக்கான அதிகாரம் இல்லை. அப்போ அங்கே இந்த இன்டர் ட்ரேட் காமர்ஸ் நடக்கும்போது அங்கே யார் டாக்ஸ் விதிப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். அதை கலெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனால் அதை ஸ்டேட்டுக்கு அசைன் பண்ணி கொடுக்குறாங்க ஆர்டிகிள் 269 மூலமாக. இப்போ இது போக என்ன அப்படின்னா இன்டர் ஸ்டேட் ட்ரேட் காமர்ஸில் நடக்கக்கூடிய கன்சைன்மெண்ட் ஆஃப் குட்ஸ். ஸோ அதுதான் நம்ம பார்த்தோம். அதாவது இன்டர் ட்ரேட் காமர்ஸில் நடக்கக்கூடிய பர்சேஸ் சேல்ஸும் இருக்கணும், கண்டெய்ன்மெண்ட் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னாலும் அதை விதிக்கக்கூடிய அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா இதுவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வராது. ஏன் அப்படின்னா இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ஷன் லிவி பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அசைன் பண்ணிடுறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் இதுதான் உன் பங்கு அப்படின்னு சொல்லி பங்கு இல்லை உனக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா. ஸோ அதனால் இது கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வராது. அப்போ கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வராதுன்றது ஆர்டிகிள் 268 ஆர்டிகிள் 269. ஓகே, ஆனால் எவ்வளவு அசைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்லிமெண்ட் தான் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து டாக்ஸஸ் வந்து லெவி பண்ணுறது அண்ட் வந்து டாக்ஸஸை வந்து கலெக்ட் பண்ணுறது ஆர்டிகிள் 270 என்ன சொல்லுது, டாக்ஸஸை லெவி பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட், கலெக்ஷன் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இடையில என்ன பண்ணிக்கிடுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் அங்கே அசைன் டு ஸ்டேட்டுக்கு அசைன் பண்ணுறாங்க, இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தனியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க, பங்கிட்டு கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது எதுலலாம் வருது, ஆர்டிகிள் 268. இது எவ்வளோ விஷயங்கள் அப்படின்னா ஆர்டிகிள் 268 ஆர்டிகிள் 268A ஆர்டிகிள் 270 இதில் சொல்லப்படாத விஷயங்கள் ஆர்டிகிள் 269 இதில் சொல்லப்படாத விஷயங்கள் எல்லாமே இதில் வரும். இது போக ஆர்டிகிள் 271 அப்படின்னு ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா சர்சார்ஜ், கூடுதல் கட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூடுதல் கட்டணம் என்ன அப்படின்னா டாக்ஸஸ் அதாவது வரிகளுக்கு மேலே வரி விதிக்கக்கூடியது தான் சர்சார்ஜ், கூடுதல் கட்டணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. டியூட்டிஸ் அதையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டியூட்டிஸ், ஒரு டியூட்டியோ ஒரு டாக்ஸஸ் மேலேயோ சர்சார்ஜ் வந்து விதிப்பாங்க ஆர்டிகிள் 271 படி. அதுவும் இதில் வராது. ஓகே, இது போக என்ன செஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்னொரு விதமான ஒரு கூடுதல் வரியும். செஸ் அப்படிங்கிறது ஸ்பெஷல் பர்பஸுக்காக விதிக்கக்கூடியது சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா இந்த அப்போ ஆர்டிகிள் 268 268A 269 ஆர்டிகிள் 271 சர்சார்ஜ் செஸ், இதை தவிர்த்து என்னென்ன டாக்ஸஸ் வருமோ அது எல்லாமே ஆர்டிகிள் 270 வருது. புரிஞ்சா? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அசைன் பார்லிமெண்ட் டிசைட் பண்ணுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவிட் பண்ணுது, ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது ஆர்டிகிள் 269 சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ணுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ஷன் பண்ணுறாங்க, ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அசைன் பண்ணுறாங்க. ஆர்டிகிள் 269A சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ஷன் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ணுறாங்க, ஆனால் கலெக்ஷன் பண்ணுறது அப்ராப்ரியேட் பண்ணுறது யார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும். இந்த ரெண்டு விஷயத்துலையுமே அந்த பிரின்சிபல்ஸை உருவாக்கக்கூடியது
பார்லிமெண்ட். ஆனால் ஆர்டிகல் 270ல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லெவி பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இடையில அந்த டாக்ஸஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இதை யார் சொல்லுவா அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் உடைய பிரின்சிபல்ஸை சொல்லக்கூடியது பிரசிடென்ட் அண்டர் த ஃபினான்ஸ் கமிஷன். ஓகே, ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில். அடுத்து ஆர்டிகல் 271 சர்சார்ஜ் ஆன் சென்ட்ரல் டாக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சென்ட்ரல் தன்னுடைய பர்பஸுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டாக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ் மேலே சர்சார்ஜ் அப்படிங்கிற ஒரு கூடுதல் கட்டணத்தை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இந்த இது வந்து என்ன ஆர்டிகல் 269ல் இருக்க இது ஒரு கூடுதல் கட்டணம்னால ஆர்டிகல் 269 அப்படிங்கிற ஆர்டிகல் 269 என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விதிக்கக்கூடிய டாக்ஸஸ் இதுக்கு மேலேயும் விதிக்கலாம். ஆர்டிகல் 270 இதுலேயும் உங்களால் என்ன பண்ண முடியும், சர்சார்ஜை கொண்டு வர முடியும். சர்சார்ஜ் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே கொடுக்க. இதில் சர்சார்ஜுங்கிற விஷயம் எங்கே வருதோ அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே எடுத்துக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சர்சார்ஜ் அப்படின்னா ஒரு கூடுதல் கட்டணம். இது எப்போவுமே வந்து கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னுடைய நிதிக்காக விதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். செஸ் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் கட்டணம் தான், ஆனால் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பர்பஸுக்காக விதிப்பாங்க. ஸ்வச் பாரத் செஸ், ஸ்வச் பாரத் செஸ், இந்த ஸ்வச் பாரத் செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் தூய்மை இந்தியாவுக்காக விதிக்கப்பட்ட விதி. சரி, நிறைய இடங்களில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டீங்களோ எங்கேயோ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 1% செஸ் ஃபார் ஸ்வச் பாரத், தூய்மை இந்தியாவுக்கான வரி கூடுதல் கட்டணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் 1% எடுப்பாங்க, இல்லைன்னா 0.1% கூட எடுக்கலாம். ஆனால் இந்த செஸ்ஸுக்கும் சர்சார்ஜுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா செஸ்ஸை எந்த ஸ்பெஷல் பர்பஸுக்காக நீங்கள் விதிக்கிறீங்களோ அதுக்காக தான் யூஸ் பண்ண முடியும். சர்சார்ஜை சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுடைய விருப்பப்பட்ட இடத்துல அவங்களால யூஸ் பண்ண முடியும். அடுத்து ஃபைனலாக என்ன அப்படின்னா டாக்ஸஸ் வந்து லெவிட் பண்ணப்படுது அண்ட் கலெக்ட் பண்ணப்படுது. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இல்லையா? இங்கே வந்து எல்லாத்துலேயுமே லெவிட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இப்போ கடைசியாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பார்க்க போகிறோம். லெவிட் பண்ணுறது, கலெக்ட் பண்ணுறது, ரிட்டைன் பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான். அவங்களுடைய ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் எந்தெந்த அதிகாரத்தில் டாக்ஸஸை விதிக்க முடியுமோ அப்போ 61 அதிகாரத்தில் 20 அதிகாரத்தில் அவங்களால என்ன பண்ண முடியுது, டாக்ஸை விதிக்க முடியுதா இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் புரிஞ்சா. ஃபார் அக்ரிகல்ச்சர் இன்கம், எஸ்டேட் டியூட்டிஸ், ரோட்டில் போகக்கூடிய வெஹிக்கிள் மேலே, மினரல் ரைட்ஸ், பில்டிங், லேண்டுக்கு மேலே, அனிமல்ஸ், என்டர்டெயின்மெண்ட், கேம்பிளிங், ஆல்கஹாலிக் மேலே, நார்காட்டிக்ஸ் மேலே விதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வாங்க, இப்போ நம்ம 18th Amendment Act அண்ட் 88th Amendment Act பார்க்க போகிறோம். 18th Amendment Act எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 18th Amendment Act என்ன சொல்லுதுன்னா 18th Amendment Act என்ன சொல்லுது அப்படின்னா இந்த 80வது சட்ட திருத்தம் வரதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் 10வது ஃபினான்ஸ் கமிஷன். இந்த 10வது ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மொத்த டேக்ஸில் டேக்ஸ் ப்ரொசீட்ஸ் அதாவது மொத்த வரி வருமானத்தில் இல்லை வரி டேக்ஸ் ரெவென்யூவில் 29% வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 10வது ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லுது. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இத்தனை பர்சன்டேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு இத்தனை பர்சன்டேஜ் கொடுங்கன்னு சொன்ன அந்த டேக்ஸ் சிஸ்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா அல்டர்னேட்டிவ் ஸ்கீம் ஆஃப் டெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாற்றப்பட்ட அதாவது ஒரு மாற்றப்பட்ட பங்கீர்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பங்கீட்டு திட்டம், பங்கீர்ப்பு இல்லை பங்கீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. புரிஞ்சா? இதை வந்து அது மட்டும் இல்லை, இது எப்போ வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் எந்த நாள்லேருந்து வரணும் அப்படின்னா April 1, 1996 வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது போக 88th Amendment Act தான் இந்த 2003 தான் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஆர்டிகிள் 268 அமெண்ட்மெண்ட் பண்ணி ஆர்டிகிள் 268A அப்படிங்கிற சர்வீஸ் டேக்ஸையும் யூனியன் லிஸ்ட்டில் 92C அப்படிங்கிற ஒரு பார்ட்டையும் கொண்டு வருது. அப்போ நான் ஒரு ரீகால் பண்ணுவோமா? டேக்ஸஸ் ஆர்டிகிள் 268A என்ன சொல்லுது? சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ணுவாங்க, அதை ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ஷன் பண்ணி அப்ராப்ரியேஷன் பண்ணிக்கிடுவாங்க. ஆர்டிகிள் 268A சர்வீஸ் டேக்ஸஸ் பற்றி சொல்லுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெவி பண்ணுவாங்க, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ணுவாங்க, அதை கலெக்ட் பண்ணுறதும் அப்ராப்ரியேட் பண்ணுறதும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும். ஆர்டிகிள் 269 என்ன சொல்லுது? சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அசைன் பண்ணுறாங்க. ஆர்டிகிள் 270 என்ன சொல்லுது? சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இடையில டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. அப்போது இங்கே ஆர்டிகிள் 268Aக்கும் ஆர்டிகிள் 269Aக்கும் ஆர்டிகிள் 270Aக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆர்டிகிள் 270க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா ஆர்டிகிள் 268A சர்வீஸ் டேக்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இடையில என்ன ஆகுது அப்படின்னா அது அப்ராப்ரியேட் நடக்குது. ஆர்டிகிள்
269 சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அசைன் பண்ணுறாங்க. இந்த ரெண்டுக்குமே எப்படி கலெக்ட் பண்ணணும், எப்படி அசைன் பண்ணணும், எப்படி அப்ராப்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சென்ட்ரல் பார்லிமெண்ட் உருவாக்கும். ஆனால் ஆர்டிகல் 270 அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டட். சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ணுறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுது, ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க தங்களுக்குள்ள. இதை பார்லிமெண்ட், இதை பிரசிடென்ட் வந்து அந்த எப்படி நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி எவ்வளவு கலெக்ட் பண்ணணும், எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த. ஓகே, ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில். ஸோ அப்போ இது அதுக்கப்புறம் பார்த்தா சர்சார்ஜ் ஆன் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ். அது போக taxes collected, taxes levied, collected and retained by the state அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுவோம். ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிலேஷன். ஸோ எடிட் அவுட்